இந்தியா ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் தங்கள் நாட்டை தாக்கினால் அணு ஆயுதங்கள் உட்பட முழு சக்தியையும் பாகிஸ்தான் பயன்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் சில பகுதிகளை இந்தியா தாக்கக்கூடும் என்பது போன்று கசிந்த சில ஆவணங்கள் இதனை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லை தாண்டியதாக பாகிஸ்தான் படையை சேர்ந்த வீரர் ஒருவரை ராஜஸ்தானில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் ராஜஸ்தானில் பாகிஸ்தான் படையை சேர்ந்த வீரரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்டு இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய துப்பாக்கி சூட்டிற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் எல்லையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 10வது நாளாக அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர், குப்வாரா, பாராமுல்லா, பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய அளவிலான துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய வீரர்கள் தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.